ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நிஃப்டி 129 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,813 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் 81,596 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 410 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். பேங்க் நிஃப்டி 197 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 50,075 பாயிண்ட்ஸில் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் பேங்க் ஆஃப் பரோடா 2% பாசிட்டிவ். பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாம் 1.5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. கனரா பேங்க், HDFC பேங்க், ICICI பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவ். IDFC ஃபர்ஸ்ட் பேங்கும் கோட்டக் மஹிந்திராவும் ஃப்ளாட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் 1.5% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துச்சுன்னா நான் நாளைக்கு காலையில் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பேங்க் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் 1.5% விழுந்திருக்கு. ரிமைனிங் எல்லாமே ஃப்ளாட் பாசிட்டிவ் டு ஃப்ளாட் நெகட்டிவ் அந்த ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட ரிசல்ட்ஸ் நேற்று வந்துருந்துச்சு. ஸோ ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட ரிசல்ட்ஸ் மார்ஜினலி டிக்ளைன் ஆயிருந்துச்சு. ப்ராஃபிட் 1170 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. மார்ஜினலி விழுந்துருந்துச்சு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 18% விழுந்திருக்கு. 6,527 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா அந்த குவார்ட்டரில் எபிட்டா 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,126 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 310 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி 32.6% இருக்குது. போர்டு 11 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஆகஸ்ட் 12 அவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிவிடன் உங்களுக்கு பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் அவங்களோட பிஸ்னஸ் ரெவன்யூ $363 மில்லியன் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத் இருக்குது. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்லையும் சரி, இயர் பேசிஸ்லையும் சரி. அது மட்டும் இல்லாமல் வால்யூம் எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு. நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணது அவங்களோட க்ரோத்துக்கு ஒரு முக்கிய கான்ட்ரிபியூஷன். யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட ஓவரால் ரெவன்யூவில் 50% யூஎஸ்லேருந்து தான் வருது. இந்தியாவோட பிராண்டட் ஃபார்முலேஷன் பிஸ்னஸோ டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் வேசன்ஸ் மெட்டெக் போர்ட்ஃபோலியோ இதில் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. பயாலஜிக்ஸ், வேசன்ஸ், மெட்டெக் இது ஃபினான்ஷியல் 26 ஃபோக்கஸ் பண்ணுவோம். ப்ளஸ் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்கும் ஃபினான்ஷியல் 26 சொல்கிறாங்க. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா நல்லா பண்ண சான்ஸ் இருக்குது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் ஃபினான்ஷியல் 26க்கும் நல்ல ஒரு க்ரோத் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேசன்ஸ் அண்ட் மெட்டெக்கில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோன்னு சொல்லி ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் 890 க்ளோஸ் ஆயிருக்கு. 896 வரைக்கும் போனது 890 க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இதோட வேல்யூஷனும் பார்த்தீங்கன்னா 20 கீழே தான் இருக்குது. ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். மேபி ஒரு டவுன் ட்ரெண்ட் வரலாம் ஸ்லோவாட்டு. ஸோ ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஷேரில், ஜைடஸ் லைஃப் சயின்சஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனோட ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் அவங்களுக்கு 8,358 கோடி வந்திருக்குது. இந்த குவார்ட்டரில் மட்டும் 11% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக இன்ட்ரெஸ்ட் இன்கம், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 41% வளர்ச்சி, 12,681 கோடி. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 5.43 lakh crore இருக்குது. 12.8% க்ரோத்து. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 7.8% க்ரோத்து. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 2.68% இருந்துச்சு. இப்போ 1.94% குறைஞ்சிருக்கு. அது மாதிரி நெட் என்பிஏ ரேஷியோ 0.71% இருந்தது. இப்போ 0.39% குறைஞ்சிருக்கு. அதர் இன்கம் 61.8% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது ப்ரீவியஸ் இயரில் 92.4% வளர்ச்சிருந்தது. இப்போ குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி எபிட்டான்னு பார்த்தீங்கன்னா 39.8% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அது 39.8% க்ரோத்து. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 27. ப்ரொவிஷன் 444 கோடின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டரில் ஒரு 337 கோடி இது 74.5 crores ப்ரீவியஸ் குவார்ட்டரில் ஒரு ரைட் ஆஃப் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் அவங்களோட ப்ரொவிஷன் அமௌண்ட் நல்லா தான் இருக்குது. இது போக ஃபைனல் டிவிடன் $2.05 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஜூன் 13. அது போக அந்த டிவிடன் பேமெண்ட் ஆகுறது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்லேருந்து 30 நாளுக்குள்ளே பேமெண்ட் ஆகும். ஃபினான்ஷியல் 25 மட்டுமே $13.75 டிவிடன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ரைஸ் 3.5% மேலே பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. $415 மேலே ட்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த பங்கு. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் மார்க்கெட்டில் $412 க்ளோஸ் ஆயிருக்கு. பி ரேஷியோ 6 தான் இருக்குது. பட் இதுவும் ஆரிசின்ற 2 பங்குமே நான் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ் டாடா டெலி சர்வீஸில் ஒரு சம் அமௌண்ட் இன்ஃபியூஸ் பண்ணலாம், கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களோட ஏஜிஆர் டியூஸ் 19,256 கோடி. 19,256 கோடி இவங்களோட ஏஜிஆர் டியூஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிலீஃபை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனாங்க. பட் ஏர்டெல், வோடஃபோன் இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு எல்லாமே அவங்க ரிலீஃப் இப்போதே கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ் டாடா டெலி சர்வீஸுக்குள்ளே கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நாட்கோ ஃபார்மா, சிப்லா இந்த மாதிரி ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. நீங்களே கவனிச்சிருப்பீங்க. அதுக்கு யூஎஸ்லேருந்து ஒரு அப்டேட்டும் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோகான் 2% அப்பு, சிப்லா 1.5% வரைக்கும் பாசிட்டிவ் உள்ள க்ளோஸ் ஆயிருக்கு. டிவிஸ் லேபரேட்டரிஸ் 1.5% பாசிட்டிவ், சன் ஃபார்மா, லூப்பின், ஆரோபிண்டோ ஃபார்மா இது எல்லாமே 1% மேலே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபைனலி ரெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. பட் காலத்தால் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற சமயத்தில் இந்த பங்குகள் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஆக்சுவலி யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸுக்கு எல்லாமே ப்ரைஸ் கட் இருக்கும், அதாவது ட்ரக்கோட ப்ரைஸ் வந்து சீப்பாட்டு கொடுக்குற மாதிரி ப்ரைஸ் கட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்துருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரிக்ஸ் குல் பி எக்ஸம்டட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்டட் ட்ரக்ஸுக்கு மட்டும்தான் அந்த ப்ரைஸ் கட் இருக்கும், அதாவது பிராண்டட் ட்ரக்ஸுக்கு மட்டும் தான் ப்ரைஸ் கட் இருக்கும். அதே பயோசிமிலர் ஜெனரிக் ட்ரக்ஸ் இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கட் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்குது. இதனால ஜெனரிக் மெடிசன், பயோசிமிலர் இதெல்லாமே அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேசிஸில் அன்றைக்கி ஃபார்மா செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ். கிளாண்ட் ஃபார்மாலாம் 3.5% பாசிட்டிவ் போச்சு. நாட்கோ ஃபார்மா 2.5% வரைக்கும் பாசிட்டிவ் போச்சு. பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சிப்லா, ரெட்டிஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. பட் க்ளோசிங் வந்து 1.5% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. இது ஃபார்மா ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு இது ஒரு மேஜர் ரீசனாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா, இந்த ஸ்டாக் அன்றைக்கி ஃபோக்கஸில் இருந்திருக்கு. ஏன்னா இவங்களோட 2 சப்சிடரிஸ் வந்து ஐபிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பேப்பர்ஸ் வந்து ஃபைல் பண்ண போகிறாங்க. ஒன்று பாரத் கோக்கிங் கோல், இன்னொன்று வந்து சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட். இந்த 2 கம்பெனியுமே கோல் இந்தியாவோட சப்சிடரி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்து இவங்களோட போத் சப்சிடரிஸ் வந்து ஐபிஓ ஃபைல் பண்ண போகிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கோல் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இன்றைக்கி நல்ல பர்ஃபார்மன்ஸ் 5% மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ நான் கன்சிடர் பண்ணது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு. ரீசன்ட் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 300 86 அதாவது 300 இருந்த ஸ்டாக்கு 86 வரைக்கும் ஒரு ஷேருக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 386 சம்திங் இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்கு. 5% மேலே பாசிட்டிவ். ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்று நல்ல ரிசல்ட்ஸு, ஃபினான்ஷியல் 26க்கான கைடன்ஸ் பெட்ரு நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆர்டர் புக் 71,000 கோடி மேலே தாண்டி இருக்குது. இதெல்லாமே மேஜர் ரீசன். ஸோ 450 வரைக்கும் இந்த ஸ்டாக் போகும்னு சொல்கிறாங்க ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் அனாலிஸ்ட் எல்லாமே. 28 அனாலிஸ்ட்டில் 24 அனாலிஸ்ட் பை ரேட்டிங், 2 பேர் ஹோல்ட் கால் கொடுக்குறாங்க, ரிமைனிங் வந்து செல் கால் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பங்கு இப்போதைக்கு வேல்யூஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீலா ஹோட்டல்ஸ், இவங்க வந்து ஐபிஓக்கான அந்த ப்ரைஸ் பேண்ட் செட் பண்ணியிருக்காங்க. 413 435 3500 கோடி ஐபிஓ. மே 26 பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி மே 28 க்ளோஸ் ஆகுது. ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக 2500 கோடியும், ஆஃபர் ஃபார் சேல் 1000 கோடியும் வருது. ஸோ டோட்டலாட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ அதாவது டெப்ட்டு பே பண்ணுறதுக்கே 2300 கோடி அதாவது இந்த ஐபிஓவில் ரைஸ் பண்ணுறதுல 2300 கோடி டெப்ட்டு குறைக்கிறதுக்கு மட்டுமே, டெப்ட்டு ரீபே பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணோன்னு சொல்கிறாங்க. இது லீலா ஹோட்டல்ஸோட ஐபிஓ அப்டேட்டு. பயோகான் கொடுத்த அப்டேட்டு, இந்த கம்பெனியோட சப்சிடரி பயோகான் பயாலஜிக்ஸ் மூலமாக ஜப்பானில் ஒரு கம்பெனியோட கமர்ஷியல் பார்ட்னர்ஷிப் வராங்க. இவங்களோட ஒரு ட்ரக்கை வந்து கொண்டு வராங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உஸ்டம் கியூன் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு ஸ்டெலரா அதோட பயோசிமிலர். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சொரியாசிஸ் வல்காரிஸ், சொரியாட்டிஸ் ஆர்த்தரிஸ் இதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த சொரியாசிஸ் வல்காரிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரிஸ் இதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக் தான் இந்த யூஸ்டமிகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜப்பானில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட சப்சிடரி மூலமாக. இது பயோகான் பயாலஜிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இன்றைக்கி ஐடி கம்பெனிஸில் ஒரு பக்காவான அப்டேட்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. ஒன்று தேஜாஸ் நெட்வொர்க்குக்கு. ஸோ தேஜாஸ் ஃபஸ்ட்டு டிசிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. 2903 கோடி ஆர்டரு பிஎஸ்என்எல்லேருந்து கிடச்சிருந்துச்சு. இது ஒரு அட்வான்ஸ் பர்ச்சேஸ் ஆர்டரு. ஸோ இது போக தேஜாஸ் நெட்வொர்க்குக்கு டிசிஎஸ்லேருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது. தேஜாஸ் நெட்வொர்க்குக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பர்ச்சேஸ் ஆர்டர் தான். ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க் அது சம்மந்தமாட்டு அதர் எக்யூப்மெண்ட்ஸு 1525 கோடிக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்லேருந்து தேஜாஸ் நெட்வொர்க் கிடச்சிருக்குது. ஸோ இது டிசிஎஸ் தேஜாஸ் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்ஃபோசிஸுக்கு பேங்க் ஆஃப் சிட்னி வந்து ஃபினாக்கல் டிஜிட்டல் பேங்கிங் கம்பெனி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேங்கிங்கை டிஜிட்டலைஸ் இன்னும் வந்து AWS க்ளவுடு மூலமாட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இன்ஃபோசிஸுக்கு பேங்க் ஆஃப் சிட்னி 2 பேருமே பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது வந்து இன்ஃபோசிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்சன் டெக்னாலஜிஸ், இவங்க வந்து ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி 50% வரைக்கும் எக்ஸ்போர்ட் டிமாண்ட் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குளோபல் கிளைண்ட்ஸ் அவங்களுக்கு நிறைய இருக்குது. குறிப்பாட்டு மோட்ரோலா, இந்த கூகுள் பிக்சல், டிரான்ஸ்மிஷன் குரூப் இவங்களுக்கு கூட எல்லாமே பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஸோ டிரான்சிஷன் குரூப்னா இந்த டெக்னோஃபோன்லாம் மேனுஃபேக்சர் அவங்க தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டிரான்சிஷன் குரூப்புங்கிறது டெக்னோஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறது. கூகுள் பிக்சல் ஃபோனில் ரொம்பவே காஸ்ட்லி. மோட்ரோலாவோட ப்ரைஸஸ் வந்து சீப்பாக இருக்கும். பட் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது
நார்த் அமெரிக்கன் அண்ட் ஆஃப்ரிக்கன் மார்க்கெட் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது டிக்சன் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரினால்ட்டோட அப்டேட்டு. ஸோ ரினால்ட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குளோபல் குழுமம் வந்து ரினால்ட்டோட இந்தியன் பிஸ்னஸில் 51% அந்த இந்தியன் ஜேவியை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவலை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து இருக்கிறாங்க இது ரினால்ட் நிசான் குழுமம். ஸோ இந்தியன் பிஸ்னஸில் அந்த ஜேவியில் 51% ஸ்டேக் அக்விசிஷன் பண்ணுறதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவலை எதிர்பார்க்குறாங்க ரிலையன்ஸோட குளோபல் குரூப்பு. டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட்டு. டிவிஎஸ் மோட்டார் வந்து நியூ 3-wheeler எலக்ட்ரிக் 3-wheeler லான்ச் பண்ணியிருக்காங்க. கிங் EV மேக்ஸ் அப்படிங்கிற வெஹிக்கிள் 2.95 லேக்குங்கிறது இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. இது வந்து சிங்கிள் சார்ஜில் 179 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து கிங் EV மேக்ஸ் கொடுத்த டிவிஎஸோட கிங் EV மேக்ஸுங்கிறது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக் 3-wheeler செக்மெண்ட்டில். ஜேஎல்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்தியன் பிஸ்னஸை டபுள் பண்ண போகிறாங்க. குறிப்பாட்டு ப்ராடக்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸில் இதை எதிர்பார்க்குறாங்க ஜேஎல்ஆர். ஸோ ஜேஎல்ஆருக்கு யூஎஸும் சரி, இந்தியா UK ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், US UK அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் இது வந்து ஜேஎல்ஆருக்கு ரொம்பவே பயன் கொடுக்க போகுது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அவங்க ரிசல்ட்ஸில் வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பஜாஜ் குரூப்புக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த அலையன்ஸில் வந்து 26% ஸ்டேக்கு வந்து வாங்க இருக்கிறது, அதாவது இன்சூரன்ஸ் ஜேவியில் 26% ஸ்டேக் வாங்குறதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது பஜாஜ் குரூப்புக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.